கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வசனம் மார்க்கு 9வது அதிகாரம் 23வது வசனம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த நாளிலும் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மார்க் 9ஆம் அதிகாரத்தில் அந்த சொல்லப்பட்ட சம்பவத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை சொன்னார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், ஒரு மனிதன் தன்னுடைய மகன் சந்திரரோகியால் பிடிபட்டு அவன் ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வரும்போது முதலாவது சீசர்களிடத்தில் வருகிறான். சீசர்களால் அந்த மனுஷனுடைய மகனின் பிணியிலிருந்து அவனை விடுவிக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவன் கொடூரமான ஒரு பிசாசின் பிடியில் இருக்கிறவனாக காணப்பட்டான். அந்த சீசர்களால் அந்த சிறுவனை விடுவிக்க கூடாமற் போயிற்று. அப்பொழுது இயேசு அந்த பகுதியில் அவர் மலையிலிருந்து இறங்கி வந்தார். அவர் மலையிலிருந்து இறங்கி வருகிற போது கூட்டம் திரளாக இருந்தது. அப்போ இயேசுவை கண்டபோது அந்த மனுஷன் இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசுவினிடத்தில் வந்து தன்னுடைய மகனை குறித்த காரியத்தை அவரிடத்தில் சொல்லி, உம்முடைய சீசர்களால் கூடவில்லை, உம்மால் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்களுக்கு தயவு பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த மனுஷன் இயேசுவினிடத்தில் கேட்டபோது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். அப்பொழுது அந்த மனுஷன் ஆண்டவரை பார்த்து கண்ணீர் விட்டு, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவருடைய திரு சமூகத்தில் மன்றாடின போது இயேசு கிறிஸ்து அந்த சிறுவனை பிடித்திருந்த அந்த பிசாசை துரத்தி அவனை விடுவித்து அந்த தகப்பனுடைய கையில் கொடுத்ததை அந்த சம்பவத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அந்த பகுதியில் தான் இயேசு சொல்கிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று சொன்னால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், அதாவது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற ஒரு பொருள் கூட சொல்லலாம். விசுவாசிக்கிறவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், அல்லது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கைகூடி வரும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கைகூடி வரும். இந்த மார்க் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் செய்ய முடியும். தேவனாலே எல்லாம் கூடும் என்கிற வார்த்தையின் பொருள் என்னவென்று சொன்னால், தேவனுக்கு அல்லது தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. இதைத்தான் இந்த வார்த்தை பொருள். ஏன்னா தேவனாலே எல்லாம் கூடும். ஆனால் மார்க் 9:23 சொல்லப்பட்டுள்ள அந்த வார்த்தை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இந்த 2 வார்த்தைகளை ஒரே விதத்தில் நம்ம பொருள்பட சிந்திக்கக்கூடாது, பொருளாக ஒரே பொருள்பட எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு தனி விசுவாசி, அவன் விசுவாசிக்கிறவனுக்கு அவனுக்கு எல்லாம் கைக்கூடி வரும். இந்த உலகத்தில் வாழுகிற ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவன் நினைக்கிற காரியங்கள், அவன் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள், அவனுடைய பிரயாசங்கள், அவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கு மேலாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் விசுவாசி. இப்போ இந்த காரியத்தை தான் நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல வருகிறேன். விசுவாசம் என்பது என்ன, அல்லது விசுவாசம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் உரியதா? ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் விசுவாசத்தை அதிகமாக பிரசங்கிக்கிறவர்கள், விசுவாசத்தை குறித்து பேசுகிறவர்கள், தங்களை விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள், விசுவாசத்தை பற்றி போதிக்கிற காரியம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற
மற்ற மனிதர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இந்த விசுவாசத்தின் அடிப்படையிலான காரியத்தை அதிகமாக பேசுவதில்லை. ஆனாலும் பக்தி என்கிற ஒரு காரியம் எல்லா மனிதருக்கும் உரியதாக இருக்கிறது. அப்போது கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் விசுவாசத்தில் வித்தியாசம் உண்டா அப்படின்னு சொல்லி யோசிப்போமானால், கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், விசுவாசம் என்பது பொதுவானது. கிறிஸ்தவம் விசுவாசத்தை அதிகமாக போதிக்கிறது. அந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது எதை போதிக்கிறது என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்களானால், யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ரெண்டு காரியத்தை அவர் சொல்கிறார். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அப்போ அதில் 2 விசுவாசத்தை சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவம் போதிக்கிற விசுவாசம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். இந்த தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிற காரியம் என்பது பொதுவானது. எல்லா மனிதர்களும் இந்த காரியத்தில் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அந்த விசுவாசத்தை குறித்து எபிரேயர் 10:6 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், முதலாவது ஒரு காரியம் விசுவாசி, அவர் உண்டென்று, தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறவன் தான் விசுவாசி. ரொம்ப கவனமாக கேட்டுடுங்க. பொதுவான ஒரு காரியம், தேவன் உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிறவன் தேவனுக்கு பிரியமாக வாழ விரும்புகிறான். அவன் கிறிஸ்தவன் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். தங்களுடைய கடவுளுக்கு, தாங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு தங்களுடைய பாரம்பரியத்தின்படி, தங்கள் பெற்றோர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததின்படி, தங்களிடத்தில் இருக்கின்ற திருமறைகளின்படி அவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ விரும்புகிறார்கள். இப்படி பக்தி மார்க்கத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக நம்மிலும் அதிகமான மனுஷர்கள் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் என்பதை முதலாவது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது உண்மை. அவர்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ விரும்புகிறதினால் தேவனிடத்திலிருந்து பலனையும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது நம்மால் மறுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அவரை உண்மையாக அவர்கள் தேடுகிறபடினால, அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறபடினால தேவனுடைய கரத்திலிருந்து பலனையும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏனென்று சொன்னால் தேவன் எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லாருக்கும் பிதாவாக இருக்கிறார் என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியம். அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள், ஆனாலும் தேவனை தொழுகிறார்கள், தேவனை தொழுது கொள்கிறார்கள், தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். ஆனால் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற, அதாவது தேவனிடத்தில் சேர வேண்டும், தேவனிடத்தில், அதாவது தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள், கடவுளுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஜனங்களில் அநேகர் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காகவே அப்படி செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதிலும் மேலான ஒரு காரியம், இந்த உலகம் அநித்தியமானது, இந்த உலகம் மாயையானது, இந்த உலகம் கடந்து போகிறது, இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை, இதற்கு மேலான ஒரு காரியம் இருக்கிறது என்று சொல்லி சிந்தித்து அந்த விதத்தில் தேவனை தேடுகிற மனிதர்கள் வித்தியாசமானவர்கள். அப்படி தேவனிடத்தில் சேர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற மனிதர்களை தேவன் தம் பக்கமாக இழுத்து கொள்கிறார். இது ஒரு சத்தியம். இதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரான் என்று சொல்லுகிறார். இன்னும் ஒரு பகுதியில் சொல்லும்போது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது.
அப்போ பக்தி மார்க்கத்தில் உண்மையாட்டு தேவனை தேடணும், தேவனிடத்தில் சேரணும்னு சொல்லி விரும்புகிறவங்களை அவர் தம்மிடமாக இழுத்து கொள்கிறார். அதற்கு நமக்கு அந்த உலகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அப்போ இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் சொல்லுகிறோம். சொல்லும்போது இப்படிப்பட்ட மனிதர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வது அரிதான ஒரு காரியமாக இருக்கும். ஆனாலும் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள், தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அநேகர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் விசுவாசிகள் தான். அவர்களுக்கும் எல்லாம் கூடும். நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், தேவன் ஒருவரே. அவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா மனிதருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கிறிஸ்தவம் என்ன போதிக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நன்மை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் மற்றவர்களை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிலாக்கியத்தை நாம் அறியாமல் இருப்போமானால், இன்றைக்கு பாருங்கள், உலக அளவில் ஐஸ்வர்யவான்கள், இன்னும் பணக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் மனிதர்கள் எல்லாரும், தேவனுடைய பார்வையில் எல்லா மனிதரும் மனிதர்கள் தான். ஆனால் கிறிஸ்தவனுக்கு ஒரு விசேஷித்த சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதனுடைய கையில் அந்த வாழ்க்கை அவனுடைய விருப்பத்தின்படி வாழும்படியாக ஆண்டவர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அவர்கள் தங்களுடைய விருப்பத்தின்படி வாழுகிறவர்களில் அநேகர் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பி தங்களுடைய மத அடிப்படையில் தங்களுடைய தொழுகைக்கு ஏற்றபடி வாழுகிற மனிதர்கள், பயபக்தியோடு வாழுகிற மனிதர்கள், கடவுளுக்கு பிரியமாக வாழுகிற மனிதர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா மனிதருக்கும் ஒரே சத்துரு சாத்தான் தான். எல்லா மனிதருக்கும் ஒரே சத்துரு சாத்தான் தான். அவன் மக்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி, மனுக்குலத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவன். ஆனால் எல்லா மனுஷரையும் பாதுகாக்கிற ஒருவர் தேவன். இதுக்கு சாட்சியாக நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுடைய எல்லைக்கு வந்தபோது வேவு பார்க்க சென்ற அந்த மனிதர்கள் 12 பேரில் 2 பேரை தவிர மற்ற 10 பேரும் ஜனங்களுக்குள்ளாக துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அப்பொழுது யோசுவாவும் காலேப்பும் அந்த ஜனங்களை கையமர்த்தி அவர்களிடத்தில் பேசும்போது, அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அவர்கள் சொல்லும்போது இவ்வாறாக சொல்லுகிறார்கள். என்னவென்று சொன்னால், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று. அந்த கானானியரை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ எல்லா மனுஷரையும் பாதுகாக்கிற ஒரு பாதுகாக்கிற ஒரு நிழல் தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பாதுகாப்பு எல்லா மனிதர் மேலும் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு விசேஷித்த சலுகை இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், அறிந்து கொள்ள சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அது கிறிஸ்தவன் மாத்திரமல்ல, பொதுவாக விசுவாசிகள் எல்லாரும் விசுவாசிகள் தான். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரும் விசுவாசிகள் தான். ஆனால் கிறிஸ்தவனுக்குரிய மேன்மை என்னவென்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்துக்காக மனுஷனை மீட்கும் பொருளாக தம்மை அவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டுள்ள அந்த வார்த்தையின்படி அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இப்படிப்பட்ட நித்திய ஜீவனுக்கான சிலாக்கியம், நித்திய ஜீவனுக்கான வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை
விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு மாத்திரம்தான் நித்திய ஜீவன். மற்ற யாருக்குமே இது கொடுக்கப்படவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்பில் அவனவனுடைய கரத்தின் கிரியைக்கேற்ற பலனும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே கொடுக்கப்படுகிற. நியாய தீர்ப்பின் காலத்தில் மனிதர்களுக்கு இரண்டாவது ஒரு மன்னிப்பு உண்டு என்று சொல்லி கூட வேதாகமத்தில் இருக்கு, மறுமை என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமே அல்லாமல் மற்ற எந்த ஒரு பாவமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமான தூஷணம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்கிற ஆண்டவருடைய வார்த்தையின்படி மறுமையிலும் ஒரு மன்னிப்பு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த மறுமை என்பது வருகிற ஒரு காரியம், அது அதற்கு குறிக்கப்பட்ட காலம் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு விசேஷித்த நன்மை, மரணம் அவர்களை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நேரடியாகவே நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறார்கள். அவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவனை உண்மையாக விசுவாசித்து அவர் நமக்கு செய்த நன்மையை அறிந்து நாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புவோம். ஆனால் நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை. நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்ட சிறந்த சலுகை என்னவென்று சொன்னால், நாம் நேரடியாகவே நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கலாம். இந்த சிலாக்கியம்தான் கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிருக்கிற சிலாக்கியம். ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை என்பது இது பொதுவானது. எல்லாருக்கும் இது கூடும். அதாவது கூடும் என்று சொன்னால் உலக பிரகாரமான தேவைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் கூட. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் நித்திய ஜீவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லும்போது இவைகள் கூட கொடுக்கப்படும், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சிலாக்கியத்தை பயன்படுத்துங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, வீணான காரியங்கள் மனதை செலுத்தாதுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருங்க, சபை நியமங்களுக்கு கட்டுப்பட்டு இருங்க. வேதம் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் கீழ்ப்படிதல். உங்கள் மன விருப்பத்துக்கு மாறான காரியங்களாக இருந்தாலும் சபைக்கு கீழ்ப்படிந்திருங்கள். வேறு எதையுமே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவே இல்லை. சபைக்கு நாம் அடங்கி இருக்கிறோமா? சபை நியமங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோமா? நம்முடைய மனதின்படி அலைகிறோமா? ரொம்ப யோசித்து பாருங்க, ரொம்ப சிந்தித்து பாருங்க. நம்மை நாமே நிதானித்து அறிவோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நமக்கு உண்டாயிருக்கிற சிலாக்கியம், நமக்கு உண்டாயிருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் அறிந்து கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அது கிறிஸ்தவன் மாத்திரமல்ல, கிறிஸ்தவன் அல்லாதவனும் விசுவாசிகள் உண்டு. ஆனாலும் அவர்கள் அறியாமைக்குள் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள், விசேஷித்தவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனை தொழுது கொள்கிறவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினால அவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிலாக்கியம் மேன்மையானது, நிலையானது, நித்தியமானது. மனிதனுடைய பிரயாசத்தினால கிடைக்கிறது அல்ல, அது பெரியது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு பாராட்டியிருக்கின்ற இந்த கிருபையை, இந்த சிலாக்கியத்தை மேன்மை பாராட்டுவோம். உண்மையாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம், நன்மையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின்படி கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையப்பா. அறியாமையில் இருக்கிறவர்களுடைய விசுவாசத்திற்கும்
கிறிஸ்தவர்களாகி எங்களுடைய விசுவாசத்திற்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென். ஆண்டவரே, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனை தொழுது கொள்கிற சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். இந்த காணொளி மூலமாக இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும், மெய்யான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளட்டும். உலக பிரகாரமான தேவைகளுக்காக அல்லது உலக பிரகாரமான காரியங்களுக்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை தேடாமல் உன்னதமான தேவனுடைய கிருபையை முழுமையாக அறிந்து அதை சுதந்திரித்து கொள்ள அனுக்கிரகம் செய்யுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவைகளெல்லாம் சந்திக்க நீர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறீர். உம்முடைய இரக்கத்தினால ஒவ்வொருவரையும் முடிச்சு விட்டுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். அடியின் அப்பிரயோஜனமானவன் அடியின் கடமை மாத்திரம் செய்தேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் இவ்வளவு பரிசுத்த பிதாவே. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.